இந்தியால பேடிஎம் பேமெண்ட் பேங்க வந்து பேன் பண்ண போறாங்க. எதனால வந்து பேன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரூல்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணாதனால இந்தியால பேடிஎம் பேமெண்ட் பேங்க வந்து பேன் பண்றாங்க. இந்த மாதிரி பேன் பண்றதுனால என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடிஎம்ல நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருப்போம். கரண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேடிஎம்மோட வேலட் இருக்கும், அதையுமே பாத்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக்ல நீங்க வந்து பேடிஎம்ல வந்து வச்சிருந்தீங்கன்னா அதையும் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பேடிஎம்மோட யூபிஐ வந்து இருந்தாலும் அதையும் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வீஸ்ல உங்களோட அமௌண்ட் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. பிப்ரவரி 29 பாத்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டையுமே வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறமும் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. நம்மளோட அமௌண்ட் அதுல இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பட் இருந்தாலும் பிப்ரவரி 29 பாத்தீங்கன்னா வந்து இந்த சர்வீஸ்ல எல்லாம் உங்களோட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிடுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சேஃபா வந்து இருக்கும். ஆர்பிஐயோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாதனாலதான் பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து பேன் பண்றாங்க. ஆனா பேடிஎம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து வேற ஒரு பேங்கோட டை அப் பண்ணி திருப்பி இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துரும். திருப்பியும் பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ப்ராப்பரா வந்து ஒர்க் பண்ண வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து பேடிஎம் தரப்புல இருந்து சொல்றாங்க. பட் அது எப்போ வந்து நடக்கும், எவ்வளவு ஸ்மூத்தா அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு எப்ப திருப்பி பழையபடி வந்து வரும் அப்படின்றது நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல. பட் பேடிஎம் சைட்ல இருந்து சொல்ற விஷயங்கள் இதுதான். ஆனா கம்பெனி வந்து என்னன்னாலும் சொல்லலாம். ஆனா இப்போ வந்து இந்தியால ஆர்பிஐ சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேடிஎம்மோட பேமெண்ட் பேங்க்ஸுக்கு. சோ என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அமௌண்ட்லாம் வந்து வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றது ரொம்ப வந்து பெஸ்டா வந்து இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 29 எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பண்ணலாம், பட் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப வந்து பெஸ்டா வந்து இருக்கும். மார்ச் 1 இருந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வீஸும் பாத்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதுல எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.